வணக்கம். இந்தியாவின் பிராந்திய கட்டிடக்கலைகள் பத்தின இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு செம ஃபாஸ்டான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணத்தை நாம மேற்கொள்ள போறோம். தட்பவெப்பநிலை, உள்ளூர் கலாச்சாரம், அப்புறம் மத நம்பிக்கைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம துணைக்கண்டத்துல எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடங்களை எழுப்புனாங்கன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? நம்ம பயணத்தோட மேப் இதுதான். நாம ஒரு கடிகார திசையில போக போறோம். முதல்ல தென்னிந்தியாவோட பிரம்மாண்டங்கள், அப்புறம் தக்காணத்தோட ஹொய்சால கலை, கிழக்கு பகுதியோட கலைவுகள், மத்திய இந்தியாவோட புதுமைகள், கடைசியா வடக்கின் சிகரங்கள். இந்த ஆர்டர்ல நாம போக போறதால இனி வரப்போற ஏராளமான தகவல்களை நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். பகுதி 1. தென்னிந்தியாவின் மாபெரும் கட்டிடக்கலைகள். குறிப்பா 14 முதல் 18ஆம் நூற்றாண்டுகள்ல பல்லவர்கள், சோழர்கள் போட்ட அந்த திராவிட அடித்தளம் எப்படி கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான பரிமாணங்களை எட்டிச்சுன்னு இப்ப பார்க்கலாம். 16லிருந்து 18ஆம் நூற்றாண்டுகள்ல செழித்தோங்கிய நாயக்கர் கட்டிடக்கலைய மதுரை பள்ளின்னு சொல்லுவாங்க. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இஸ்லாமிய கட்டிடக்கலையோட தாக்கமும் இதுல கொஞ்சம் இருந்துச்சு. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை பிரகாரங்கள். அதாவது கருவறைய சுத்தி இருக்கிற பிரம்மாண்டமான தாழ்வாரங்கள், மேற்கூரையோட அமைஞ்ச நடைபாதைகள், இதெல்லாம் தான். அது மட்டும் இல்லாம உலகத்தோட மிகப்பெரிய கோபுரங்களை இவங்க கட்டினாங்க. கட்டிடங்கள் முழுக்க எங்குமே கேப் இல்லாத அளவுக்கு மிக நுணுக்கமான சிற்பங்களை செதுக்கி வச்சிருந்தாங்க. இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில கவனிங்க. உலகத்திலே மிக உயரமான கோபுரத்தை கொண்ட கோவில் இதுதான். நாயக்கர் பாணியோட உச்சக்கட்டத்தை இந்த பிரம்மாண்டமான கோபுரங்கள்லையும் அதுல இருக்கிற நுணுக்கமான வேலைப்பாடுகள்லையும் நம்ம கண்கூடா பார்க்க முடியும். கட்டிடக்கலையோட எல்லைகளை இவங்க எப்படியெல்லாம் விரிவுபடுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அடுத்ததா 1335லிருந்து 1565 வரைக்கும் கொடிகட்டி பறந்த விஜயநகர பேரரசு. இவங்களோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா சோழர், ஹொய்சாளர், பாண்டியர், சாளுக்கியர்னு எல்லாரோட பாணிகளையும் ஒன்னா சேர்த்த ஒரு அட்டகாசமான கலவை. பிஜாப்பூரோட இந்தோ இஸ்லாமிய தாக்கமும் இதுல உண்டு. முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலோட முன்புறம் மட்டும்தான் கோபுரம் இருக்கும். ஆனா இவங்க 4 திசைகள்லயும் கோபுரங்களை கட்டினாங்க. ஒற்றைக்கல் தூண்கள், அதுலயும் குறிப்பா யாழின்னு சொல்லப்படுற அந்த புராண குதிரை உருவம், இதெல்லாம் இவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல். கல்யாண் மண்டபம்னு சொல்லப்படுற மைய கூட்ட அரங்கம், பெரிய பெரிய சுற்றுச்சுவர்கள், இதெல்லாம் இந்த காலத்துல தான் ரொம்ப பிரபலமாச்சு. இதுல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? புனிதமான கோவில் வளாகங்களுக்கு உள்ளேயே மதச்சார்பற்ற கட்டடங்களையும் கட்டினாங்க. ஹம்பியில இருக்கிற இந்த லோட்டஸ் மஹால் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். மத நம்பிக்கைகளையும் தங்களோட நிர்வாக தேவைகளையும் ஒரே இடத்துல அவங்க எவ்வளோ நேர்த்தியா இணைச்சாங்கங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. பகுதி 2. தக்காணத்தின் ஹொய்சால கட்டிடக்கலை. இப்போ நம்ம ஃபோக்கஸை கொஞ்சம் தக்காண பீடபூமியான கர்நாடகா பக்கம், குறிப்பா மைசூர் பகுதிக்கு திருப்புவோம். 11 முதல் 13ஆம் நூற்றாண்டுகளில் ஹொய்சால மன்னர்கள் உருவாக்கின ரொம்பவே தனித்துவமான கலை இது. ஹொய்சால கட்டிடக்கலையை புரிஞ்சுக்கணும்னா நீங்க 2 முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ஸ்டெல்லட் பிளான், அதாவது நட்சத்திர வடிவிலான தரைத்தளம். 2வது ஜகதி, அப்படின்னா கோவில் கட்டப்படுற உயரமான மேடை. இவங்க சாதாரணமா எல்லாரும் யூஸ் பண்ற கடினமான பாறைகளை தவிர்த்துட்டு ரொம்பவே மென்மையான சோப்ஸ்டோன் கற்களை பயன்படுத்தி ஒரு மைய மண்டபத்தை சுத்தி பல சன்னதிகளை அமைச்சாங்க. இந்த அமைப்பை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. சுவர்கள்லயும் படிக்கட்டுகள்லயும் இருக்கிற அந்த தனித்துவமான ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ் இவங்களோட முத்திரைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒரு தனி சிகரம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஹலேபீடு, பேலூர் கோவில்கள் எல்லாம் இந்த பிரம்மாண்ட வடிவமைப்போட மாஸ்டர் பீசஸ். பகுதி 3. கிழக்கின் கலவைகள். இப்போ நம்ம பயணத்தை நேர கிழக்கு நோக்கி, அதாவது வங்காள பகுதிக்கு திருப்புவோம். 8 முதல் 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல இங்க இருந்த பௌத்த மற்றும் இந்து புரவலர்கள் ஒன்னா சேர்ந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு கட்டிடக்கலை ஃபியூஷனை உருவாக்குனாங்க. இங்க பால வம்சம், சேனா வம்சம்னு 2 ஆட்சியாளர்களோட தாக்கங்களை நாம ஈஸியா ஒப்பிடலாம். பால வம்சத்தினர் மகாயான பௌத்தத்தை பின்பற்றினாங்க. அவங்க தான் நாளந்தா, விக்ரம்ஷிலா மாதிரியான பெரிய விகாரைகள், ஸ்தூபிகளை கட்டுனாங்க. அவங்கள தொடர்ந்து வந்து சேனா வம்சத்தினர் ஹிந்துக்களா இருந்தாலும் பௌத்த கட்டிடக்கலையையும் அவங்க அழியாம காதுராத்தார்கள். இவங்க டெரகோட்டான்னு சொல்லப்படுற சுட்ட களிமண் செங்கற்கள், கல் அப்புறம் உலோகங்களை அதிகமா பயன்படுத்தினாங்க. இவங்களோட சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப பளபளப்பான ஃபினிஷிங் கொண்டதா இருக்கும். அதுதான் இவங்களோட தனிச்சிறப்பு. இங்கே நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் பங்களா கூரை. வங்காளத்துல இருக்கிற பாரம்பரிய மூங்கில் குடிசைகளை அப்படியே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு சுட்ட செங்கற்களால உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான வளைந்த கூரை அமைப்பு இது. அந்த பகுதியில பெய்கிற கடுமையான மழையை தாங்கிறதுக்கு இந்த டிசைன் அவ்வளோ பக்காவா மேட்ச் ஆச்சு.
இதுல இன்னொரு பிரமாதமான விஷயம் என்னன்னா, கவுர் பகுதியில இருக்கிற இந்த கதம் ரசூல் மசூதியை பாருங்க. ஆரம்பத்துல கோவில்கள்ல மட்டும் பயன்படுத்தப்பட்ட அந்த சாய்வான பங்களா கூரை எந்த ஒரு தடையும் இல்லாம அந்த பகுதியோட இஸ்லாமிய கட்டிடக்கலையிலையும் எப்படி அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இது காட்டுது. ஒரு சூப்பரான டிசைன் மதத்தை தாண்டி எப்படி பரவுதுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பகுதி 4 மத்திய இந்தியாவின் புதுமைகள். அடுத்ததா நம்ம மால்வா, ஜான்பூர், பிஜாப்பூர்னு மத்திய இந்திய பகுதிகளுக்கு போக போறோம். இங்கே இருக்கிற உள்ளூர் இந்தோ இஸ்லாமிய கட்டடக்கலை அந்தந்த பகுதியோட தட்பவெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரொம்ப அறிவார்ந்த முறையில மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் மாண்டு பகுதிகளில் செழித்த மால்வா பள்ளி, இததான் பள்ளின்னு கூட சொல்லுவாங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி கட்டிடங்களை அமைக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இவங்க விதவிதமான வண்ணக்கற்களையும் பளிங்குகளையும் யூஸ் பண்ணாங்க. ஐரோப்பிய தாக்கத்தால காத்தோட்டத்துக்காக பெரிய பெரிய ஜன்னல்களை வச்சாங்க. நல்லா கவனிங்க, இங்க மினார்கள் கட்டப்படவே இல்ல. வெயிலோட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக வளைவுகள் கொண்ட பவலியன்களையும் பவுலின்னு சொல்லப்படுற செயற்கை நீர்த்தேக்கங்களையும் கட்டினாங்க. துக்ளக்கள் கொண்டு வந்த சாய்வான சுவர் அமைப்பான பேட்டர் சிஸ்டமும் இதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஜான்பூர், பிஜாப்பூர் பாணிகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை ஷட்டுன்னு பார்த்துருவோம். ஜான்பூரோட ஷர்க்கி ஆட்சியாளர்களும் மினார்களை முற்றிலுமா தவிர்த்துட்டாங்க. ஆனா பெரிய பெரிய முகப்புத் திரைகள்ல தடிமனான எழுத்துக்களை பெயிண்ட் பண்ணாங்க. அதுக்கு நேர்மாறா பிஜாப்பூர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா 3 வளைவு முகப்புகள், பிரம்மாண்டமான குமிழ் வடிவ குவிமாடங்கள், சுவர்கள் முழுக்க ரொம்ப ரிச்சான நுணுக்கமான வேலைப்பாடுகள்னு அதிரடியா இருக்கும். பகுதி 5 வடக்கின் சிகரங்கள், காஷ்மீரி கட்டிடக்கலை. நம்ம புவியியல் பயணத்தோட ஃபைனல் ஸ்டேஜான வடக்கு மலை பகுதி, அதாவது காஷ்மீருக்கு வந்துட்டோம். கார்கோடா வம்சத்தோட காலத்துல இங்க முற்றிலும் வித்தியாசமான ஒரு கட்டிடக்கலை அகராதியே உருவானதுன்னு தான் சொல்லணும். காஷ்மீரி கட்டிடக்கலையோட மிக முக்கியமான அழகியல் அடையாளம்னா அது இந்த ட்ரெஃபாயில் ஆர்ச்சஸ், அதாவது மூவிலை வளைவுகள் தான். 3 வளையங்கள் ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆன மாதிரி இருக்கிற இந்த வளைவு அமைப்பு காஷ்மீர் முழுக்க உள்ள எல்லா கட்டிடங்களோட முகப்புகள்லையும் நீங்க சர்வசாதாரணமா பார்க்க முடியும். காஷ்மீரி கட்டிடக்கலையோட சிறப்பம்சங்களை குயிக்கா லிஸ்ட் பண்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு செல் மாதிரியான தரைத்தளம், 4 பக்கமும் சுவரால் மூடப்பட்ட முற்றங்கள், அங்க பெய்கிற கடுமையான பனியை தாங்கிறதுக்காக நேரான விளிம்புகளை கொண்ட பிரமிட் வடிவ கூரைகள், தூண்களோட கூடிய சுவர்கள், முக்கோண வடிவ மேற்கூரைகள். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா அது மலைப்பகுதி அப்படிங்கறதால மற்ற ஸ்டைல்ஸை விட ரொம்ப அதிகமான படிக்கட்டுகளை இவங்க யூஸ் பண்ணாங்க. சரி, இப்போ நாம பார்த்த இந்த காஷ்மீரி கட்டிடக்கலையோட எல்லா சிறப்பம்சங்களையும் ஒரே இடத்துல பார்க்கணுமா? அனந்தநாக்ல இருக்கிற புகழ்பெற்ற மார்த்தாண்ட சூரியன் கோவிலோட எச்சங்கள் தான் அதுக்கான பெஸ்ட் வரலாற்றுச் சான்று. நாம இப்ப பேசின அந்த பிரமிடு கூரைகள், முக்கோண வளைவுகள் எல்லாமே அங்க ரொம்ப அழகா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. சோ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிராந்திய கட்டடக்கலைகள் எல்லாமே வெறும் செங்கல்லும் கல்லும் சேர்ந்த கலவை கிடையாது. இது ஒரு செல்வச் செழிப்பான பல கலாச்சாரங்கள், பல தட்பவெப்பநிலைகள் ஒன்னா சேர்ந்த ஒரு மாபெரும் வரலாற்று யுகத்தோட அடையாளம். நம்ம தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு நாகரிகத்தோட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அவங்க மனசை படம் பிடிச்சு காட்டுற ஒரு வரைபடம்னு வச்சுக்கிட்டா, இந்த வித்தியாசமான பிராந்திய தழுவல்கள் இந்திய துணைக்கண்டத்தோட உண்மையான தன்மையை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? மனிதர்களோட கற்பனை திறனுக்கும் சூழ்நிலைக்கேத்த மாதிரி தங்களை மாத்திக்கிற அவங்களோட ஆற்றலுக்கும் இது ஒரு வாழும் சாட்சியா நிக்குது இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்.